ஃபஸ்ட்டு நம்ம மாமா தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி இங்கே பொண்ணு இருக்குன்னு சொல்லி பேசி முடிக்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் ஜாதகம் எல்லாம் போய் பார்த்தப்ப அதுக்கப்புறம் ஜாதகம் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு ரொம்ப. எனக்கு வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது மேரேஜ்ன்றதுனால எதுவுமே தெரியாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லணுன்றதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும், மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும், நித்தோ நித்தோ ஓ நினப்பு நெஞ்சு குழி காயும், மாடு ரெண்டு பாத ரெண்டு வண்டி எங்கே சேரும், பொத்தி வச்சா அன்பு இல்ல சொல்லி போட்டா வம்பு இல்ல, சொல்லத்தானே தெம்பு இல்ல, இன்பத் துன்பம் யாரால. மாமா பொண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க அது மாதிரி போகலான்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் இங்கேருந்து திருச்சி போய் நம்ம போய் பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. அப்புறம் அப்படியே பேசி முடிச்சு வீட்டில் எல்லோரும் ஓகேன்ட்டாங்க. அப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. படிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை படிக்கிறதுக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உன் கூடவே இருப்பேன். பழமுதிர்ச்சோலை மரமாவே ஆத்தே அடியாத்தே போட்டா உயிர் மாத்தே, ஆமா அவளுக்கு தெரிஞ்சு அட அவதான் அழகுன்னு புரிஞ்சு, அவ பார்த்தா சிறுக்கல யாரும் பொழைக்கல, கூறா பார்வை நூறா பாயும், கண்டுபடும் ராசாத்தி உன்னோட கண்ணழக பாராட்டி, வச்சிருந்த காப்பாத்தி என் நெஞ்ச அள்ளிக்கிட்ட ஏமாத்து, அடியாத்தி போட்டா உயிர் மாத்தி, ஆமா அவளுக்கு தெரிஞ்சு அட அவதான் அழகுன்னு புரிஞ்சு, அவ பார்த்தா சிறுக்கல யாரும் பொழைக்கல, கூறா பார்வை நூறா பாயும், கண்ணுபடும் ராசாத்தி உன்னோட கண்ணழக பாராட்டி, வச்சிருந்த காப்பாத்தி என் நெஞ்ச அள்ளிக்கிட்ட ஏமாத்து. ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற, உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குற.